தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள அன்னாரின் உருவ சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், சாய் சரவணன்குமார், லட்சுமிகாந்தன், பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் அரசியல், சமூக முன்னணி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் நமது மக்கள் கழகம் சார்பில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரியன் என்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. நமது மக்கள் கழக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆரின் உருவம் பொறித்த தினசரி நாள்காட்டிகளை நமது மக்கள் கழக தலைவர் நேருங்கின்று குப்புசாமி பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், பொதுச் செயலாளர் விநாயகம், துணை செயலாளர் சுந்தர், கழக பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், நமது மக்கள் கழகம் மற்றும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் மற்றும் பிரபல நடிகருமான ஸ்ரீநாத் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தொடர்ந்து அப்பா பைத்தியசாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை போற்றியும் பூங்கொத்து கொடுத்தும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் ஸ்ரீநாத், முதலமைச்சரிடம் நடைபெற்ற சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் இந்த சந்திப்பின் போது அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆசை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாகவும் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் டைரக்டர் ஸ்ரீநாத். நான் இங்கே பாண்டிச்சேரிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு பாண்டிச்சேரியிலையும் அருகில் அதை முடிச்சுட்டு அப்படியே சிஎம் ஐயாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. மரியாதை நிமித்தமாக அவரை ஜஸ்ட் பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த 26 நம்ம எல்லாருக்குமே சிறப்பாக நல்லதே நடக்கும். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. குமரகுருபள்ளம், வைத்திக்குப்பம், கணேஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை சந்தித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டு திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த் கண்ணன் மற்றும் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தொகுதி முழுவதும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்களுடன் இணைந்து தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்தனர்.
புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நீர் என்கின்ற குப்புசாமி தலைமையில் புரட்சித் தலைவரும் பொன்மன செம்மலும் பாரத ரத்னம் விருது பெற்றவருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்.ஜி. ராமச்சந்திரனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். ஆரோவில் பாரத் நிவாசில் பொங்கல் பண்டிகை மற்றும் மார்கழி மாதத்தின் 30வது நாள் நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 400க்கும் மேற்பட்ட ஆரோவில் வாசிகள், வெளிநாட்டினர், இந்தியர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை ஊழியர்கள் என பலரும் ஒருங்கிணைந்து கலந்து கொண்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை உற்சாகமாக போற்றினர். விழாவின் தொடக்க நிகழ்வாக இசை அம்பலம் பள்ளி மாணவர்களின் வீரமிக்க சிலம்பாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களின் திறமையான ஆட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த விழாவின் முக்கிய ஈர்ப்பாக ஆரோவில்லை சேர்ந்த சிறுமி டாலியா ஸ்ரீ ஆண்டாள் வேடம் அணிந்து மார்கழி 30ஆம் நாளையொட்டி திருப்பாவை பாடலுக்கு அழகிய நடனத்தை வழங்கினார். நிகழ்ச்சியின் உச்சமாக ஆண்டாள் கோலத்திலிருந்து சிறுமி டாலியா பசும் மற்றும் கன்றை அணைத்தபடி நின்ற காட்சி அங்கு கூடியிருந்த அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்த தெய்வீக காட்சி மார்கழி உற்சவத்தில் இனிய நிறைவையும் பொங்கல் கொண்டாட்டங்களின் தொடக்கத்தையும் உணர்த்தியது. பாரத் நிவாஸ் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை ஊழியர்கள் ஆரோவில் வாசிகளுடன் இணைந்து பாரம்பரிய முறையில் மண்பானையில் பொங்கலிட்டனர். பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு கைத்தட்டலுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த விழாவில் ஆரோவில் செயற்குழு, நிதி மற்றும் சொத்து மேலாண்மை குழு, நகர மேம்பாட்டுக் குழு, மின்சார சேவைத்துறை உள்ளிட்ட பல்வேறு பணிக்குழுக்கள் கலந்து கொண்டன. விழாவின் ஒரு பகுதியாக அனைவரும் டிராக்டரில் அமர்ந்து புதிய கிரவுண்ட் ரோடு வழியாக ஊர்வலமாக சென்று பொங்கல் வாழ்த்துக்களை உற்சாகமாக பரிமாறிக்கொண்டனர். இந்த விழா முழுவதும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலரும் குஜராத் மாநில கூடுதல் தலைமை செயலருமான டாக்டர் ஜெயந்தி ரவி வழிகாட்டுதலில் ஒருங்கிணைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு பணி அதிகாரி டாக்டர் சீதாராமன் பொங்கல் பண்டிகையின் மகத்துவம், அதன் சமூக ஒற்றுமை மற்றும் இந்தியா முழுவதும் இந்த திருவிழா பல்வேறு வடிவங்களில் கொண்டாடப்படுவது குறித்து விளக்கினார். மேலும் ஆரோவில் அறக்கட்டளையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் வேணுகோபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் திண்டிவனத்தில் RS பிள்ளை வீதி, வேதவல்லி அறக்கட்டளை, காந்தி திடல் உள்ளிட்ட பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் நிறுவன தலைவருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 109 கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நகர அம்மா பேரவை செயலாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கினார். அதேபோல் திண்டிவனம் நகர கழக செயலாளர் ரூபன் ராஜ் தலைமையில் RS பிள்ளை வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள், வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்செல்வி செல்லப்பெருமாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானத்தை முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சி திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், மாவட்ட அவைத்தலைவர் தீனதயாளன் உள்ளிட்ட அதிமுக மாநில, மாவட்ட மற்றும் நகர பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரிவெஞ்ச் ரவுண்ட் டேபிள் 104 மற்றும் லேடிஸ் சர்க்கிள் 47 இணைந்து குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி பொங்கல் பண்டிகை என்ற தலைப்பில் நடத்தப்பட்டது. கடலூர் சாலையில் அமைந்துள்ள தனியார் மாலில் நடைபெற்ற இந்த ஓவியப் போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக ரிவெஞ்ச் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் தலைவர் ஆனந்தராஜ், துணைத் தலைவர் கணேஷ், செயலாளர் பிரசாந்த், பொருளாளர் ஆனந்த் விஸ்வநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் லேடிஸ் சர்க்கிள் 47 சார்பில் தலைவர் மீனாட்சி மற்றும் செயலாளர் ஆர்த்தி ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த ஓவியப் போட்டிக்கான ஏற்பாடுகளை மால் குழுவினர் செய்திருந்தனர்.
போட்டியில் திரளான குழந்தைகள் கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் வண்ண வண்ண ஓவியங்களை வரைந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். போட்டியின் முடிவில் சிறப்பாக ஓவியம் வரைந்த வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான ஓமலிங்கம் தலைமையில் மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கழக கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட இணை செயலாளர்கள் சிவானந்தம், இணை செயலாளர்கள் குரு, வீராசாமி, கருணாநிதி, எம்ஜிஆர் மன்ற ரவி, சிறுபான்மை அணி சகாயராஜ், தம்பிராமதாஸ், நகர செயலாளர் ஜெயராஜ், தொகுதி செயலாளர்கள் முருகன், சுரேஷ், தேவராஜன், மாதவன், கணேசன், மீனவர்கள் அணி செயலாளர் ஜீவானந்தம், துணை செயலாளர் கதிர்வேல், இலக்கிய அணி ஆதிமுத்து, எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளர் நிஜித் உள்ளிட்ட திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிமுக கழக கொடியையும் அண்ணா தொழிற்சங்க கொடியையும் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம், கிளை தலைவர் தேவாதிராஜன், தலைவர் மகாவிஷ்ணு, செயலாளர் கேசவன், பொருளாளர் மதியழகன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் அன்னதான மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஏற்பாட்டில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஹயக்ரீவர் திருக்கோவிலில் மார்கழி மாத உற்சவங்களை சிறப்பாக நடத்தி வருகிறது. மார்கழி பெருவிழாவை முன்னிட்டு கோவிலில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு ஹயக்ரீவர் ஆண்டாளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து மாங்கல்யம் பிரசாதம் பெற்று பெருமாளை வழிபட்டனர். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்று பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு பொங்கல் திருநாளை மகா சங்கராத்தி என்ற பெயரில் வெகுவாக கொண்டாடப்படுகிறது. ஏனாமில் பொங்கல் விழாவின் போது சேவல் சண்டை நிகழ்ச்சியும் விழாவின் ஒரு முக்கிய அம்சமாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டு கோதாவரி ஆற்று பகுதியில் உள்ள ஆந்திர மாநில எல்லை கிராமங்களில் சேவல் சண்டை நடைபெற்றது. நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் சேவல்களை கொண்டு சண்டையிட்டு வெற்றி பெற்று பரிசுகளை பெற்றனர். சேவல் சண்டைகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதோடு பந்தயம் கட்டி விளையாடும் கலாச்சாரம் அதிகரித்து வருகின்றது. ₹1000 முதல் ₹5 லட்சம் வரை பந்தயம் செலுத்தி விளையாடினர். இந்த நிகழ்வு ஏனாமின் பொங்கல் திருவிழாவை தனித்துவமான அனுபவமாக மாற்றியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஓம்சக்தி நகரில் அமைந்துள்ள கோமாதா கோவிலில் மாட்டுப் பொங்கலையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவில் முன்னதாக கோவிலில் பசுக்களை அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பசுக்களுக்கு காய்கறிகள், பழங்கள், அகத்திக்கீரை உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மேற்கொண்டனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெறும் கார்னிவல் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வேளாண் துறை சார்பில் 22வது மலர் கண்காட்சி பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மலர் கண்காட்சி சுமார் 30,000 சதுர அடி பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் 400க்கும் மேற்பட்ட வகையான பூக்கள், 40,000க்கும் மேற்பட்ட பூச்செடிகள், 250க்கும் அதிகமான வகையான பழச்செடிகள் மற்றும் மரக்கன்றுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக மலைப்பிரதேசங்களிலும் குளிர்கால பகுதிகளிலும் வளரக்கூடிய சொலோசியா, செரித்தியம் ரெயின்போ, ஆண்டோரியம் ரெட் பிளமிங்கோ உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களில் நடைபெறும் மலர் கண்காட்சிகளை நினைவுபடுத்தும் வகையில் இந்த மலர் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக திராட்சை பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முரட்டுக்காலை வண்டி மற்றும் பாகற்காய்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட கொம்பன் யானை, மேலும் வண்ணத்து பூச்சி, மயிலம், இதய வடிவிலான பிரம்மாண்ட பூத்தொட்டிகள், மனித உருவங்களில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காட்சிகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஆச்சரியப்படுத்தின. இந்த மலர் கண்காட்சியில் நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவள்ளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் நடைபெற்றதுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் பொங்கல் வைத்து மாட்டுப் பொங்கல் வழிபாடும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முதல் முறையாக ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்னர் பிரதோஷ நாயகர் உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் நிறைவாக கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். கண்டமங்கலம் வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். முருகம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள மிக பழமையான ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலும் கலசாபிஷேகத்தினாலும் மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜை மற்றும் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து ஆகியோர் மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.